ஸ்டேஷன் போய் 3 வாட்டி கம்ப்ளைண்ட் குடுத்துட்டேன் மேடம். நானும் என் பசங்கள எதனா தின்னுட்டு செத்து போயிடுறோம். நாங்க இருக்க மாட்டோம். எங்களுக்கு தேவை கிடையாது. இவ்ளோ அவஸ்தைப்பட்டு பணம் போட்டு நான் இவ்ளோ எங்க கட்ட முடியும்? நகையும் முழுகி போகுது. வீட்டுக்காரையும் வர விடல. இவர சொல்றாங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனோம். ஸ்டேஷன்ல 2 பேரும் போய் பேசணும். பேசுனதுக்கு என்ன சொல்றாங்க, வீட்டாண்டயே சண்டை போடும்போது சொல்றாங்க, "டேய் 5000க்கு நீ போறத விட 20,000க்கு எங்கேயாவது விடுடா உன் பொண்டாட்டியன்றாங்க" அவர்கிட்டயே. அதெல்லாம் போய் அப்படியெல்லாம் ஒரு பெத்த பொண்ணு அந்த மாதிரி சொல்லுவாங்களேம்மா? சொல்லுங்கம்மா. ஒரு பெத்த பொண்ணு அந்த மாதிரி சொல்லுவாங்களா? போய் பேசணும், ஒரு அளவுக்கு போய் பேசணும். என்ன நடந்துச்சு? நான் இப்போ உயிரோடு இருக்கிறதே வேஸ்டம்மா. நான் தப்பு அவனை நான் வச்சுக்கின்னு எங்கெங்கோ சுற்றிட்டு வர்ற மாதிரிலாம் எல்லாருங்கிட்ட சொல்லிடு. எந்த வயசுக்கு எது செய்வாங்க? அந்த மாதிரிலாம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. என்ன கதை சொல்லுங்கம்மா. எந்த வயசுக்கு என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு 3 பசங்க, ஒரு பையன். 3 பொண்ணு, 3 பொண்ணு, ஒரு பையன். பையனும் குடிக்காரன. அதனால் அவனை நான் தொடலை, கூப்பிட்டுக்கல அவனை. எல்லாம் இது செய்வோம், கொஞ்சம் தெளிவான பொண்ணுன்னு சொல்லி 2 வாட்டி 5 லட்சம் எடுத்துன்னு வந்து கொடுத்தேன். எங்கேருந்துமா? நானே கடன் வாங்கின்னு வந்து கண் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறேம்மா. அங்கேருந்து ஒரு 5 லட்சம் வாங்கின்னு வந்தேன் லோன் போட்டு. அப்புறம் பேங்கில் ஒரு 5 லட்சம், 5 லட்சத்தை 60,000 போட்டு வச்சுருந்தேன். அதையும் எடுத்துன்னு வந்து கையில் கொடுத்துட்டேன். எதுக்கு கொடுத்தீங்க? வீடு கட்ட. பழைய வீடு தண்ணி வந்து இதுவாயிடுச்சு மேடம். அதனால உடச்சி வீடு கட்டிக்கலாம்னு நீங்க சொல்லி. தங்கச்சி? இவங்க பொண்ணு 2வது. காக்கிநாடால இருக்கீங்க? காக்கிநாடால இருக்கிறோம். அந்த வீட்டில் வந்து ரோடு மேடாச்சு, வீடு பள்ளமாகி போச்சு. அதனால் ஐயாட்டு தண்ணி நல்லா உள்ளே வந்துக்கின்னு இருந்தது. கெட்ட வேணாம் வீடுன்னு சொன்னேன். ஏம்மா உனக்கு சுகர் வந்து இருக்குது, இன்னும் பிபி கூட அதிகமாகிடும், எல்லாம் நாங்கள் தனித்தனியாக இருக்கிறோம். அந்த பையனை வந்து பார்க்க போகிறது கிடையாது அண்ணன். ஏன் அந்த பையன் உங்க கூட இல்லை? அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் மென்டல். சரி, ஏதோ 5 லட்சம் நாங்க உங்க ஐ ஆஸ்பத்திரியில இருந்து ஏதோ லோன் எடுத்தீங்க. 5,20,000 ரூபாய் ஏதோ பேங்க்ல இருந்துச்சு, அதுவும் இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னீங்க. எது வீடு கட்டுறதுக்காக? வீடு கட்டுறதுக்கு. அந்த வீடு 3 லட்சம் தான் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. கிடையாது, பேங்க் புக் இருக்கு, லோன் புக் இருக்கு மேடம். 3 லட்சம் தான் நீங்க சொன்னீங்க. நீங்க அந்த பேங்க் புக்கு லோன் புக்கு வாங்கி பாருங்க மேடம். லோன்ல 2 லட்சம் வாங்கியிருக்காங்க. 70,000 அடைஞ்சிருக்கு. 1,30,000 ரூபாய் கட்டணும். அப்பா பணத்துல 1 லட்ச ரூபாய் மீந்ததுன்னு கொடுத்தாங்க. அவங்க கைப்பட அந்த புக்லயே எழுதி இருக்காங்க. நான் எல்லாமே டீ செலவுல இருந்து வீடு கட்டும்போது டீ செலவுல இருந்து அப்பா பணத்துல இருந்து எதுவுமே கொடுக்கலன்னு நீங்க சொன்னீங்க. அதாவது தங்கச்சி கல்யாணத்துக்காக எல்லாம் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணாங்க. அவங்க தான் சொன்னாங்க அப்பா பணம் 1 லட்ச ரூபாய் இருக்கு, அது போடுறேன், 2 லட்ச ரூபாய் லோன் எழுதி தரேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது அப்பா பணமா கடன் வாங்குனாங்களே எனக்கு தெரியாது. அப்பா காசு வந்ததுல என்ன எனக்கு தெரியாது மேடம். அப்பா காசு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது.